ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்தொடையில் நடக்கிற 48வது சுற்றுலா பொருள் காட்சி அங்கே தாங்க வந்திருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குது. ஒன்று வந்துட்டு சென்னை சென்ட்ரல் அந்த சைட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து அப்படியே பீச்சஸ் பக்கமாக வரும். அது வந்து நேப்பியர் பிரிட்ஜ் அந்த சைடும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. 10 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 25 ருபீஸ். அதுவும் வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துட்றாங்க. அந்த டிக்கெட்டு வந்துட்டு நம்ம ஸ்கூலில் தான் வாங்கிக்கணும், இங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 2 வீலருக்கு வந்து 60 ருபீஸ் தான். கார் பார்க்கிங் வந்துட்டு 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களாம். இந்த எக்ஸிபிஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வந்துட்டு 3 to 10 வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா, நைட்டு 10 வரைக்கும். வீக் ஹாலிடேஸில் வந்துட்டு சாட்டர்டே சண்டே அப்போ பார்த்தீங்கன்னா 12 to 10 வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்ததுமே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். 10 ருபீஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு டாய் ஷாப்பு, அதுக்கப்புறமா வந்து செராமிக்கு, நிறைய ஷாப் இருக்கும். இந்த பொட்டேட்டோ ட்விஸ்டர் மட்டும் அங்கங்கே கண்ணில் பட்டுனே இருந்தது. இந்த எக்ஸிபிஷன் எத்தனை நாட்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மார்ச் 3rd வீக் வரைக்கும் இருக்குமா. நாங்கள் வந்து அன்றைக்கி போனது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 6 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் ஒருவேளை போனீங்கன்னா சீக்கிரமாகவே போயிடுங்க, அப்போ தான் எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கும். இல்லைன்னா டைமே இருக்காது. நாங்கள் வந்து பாதி தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த மண் பாத்திரம் கடை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது. செராமிக் ஜார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து 150, அதுக்கப்புறமா வந்து 250 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் வந்து பார்கிங் பண்ணி கேட்டோம்னா கம்மி பண்ணுறாங்க. இந்த துளசி மடம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் இருந்தது, அழகாக இருந்தது. அது ஒன்று வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் வந்து இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கிருஷ்ணர் சிலை, அதெல்லாம் கிருஷ்ணர், ராதா, அதுக்கப்புறமா விநாயகர், இந்த யானை பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. குதிரை, அந்த குட்டி யானை பொம்மை இருக்கான்னு கேட்டேன், அது இல்லைன்னு சொன்னாங்க, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய பெரிய புத்தர் சிலை, அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பெரிய வீடாக இருந்தால் வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க இது மாதிரியெல்லாம். இங்கே வந்து அது மாதிரி எல்லாம் கிடைக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் கடைக்கு தான் போயிருந்தோம். இந்த பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250ன்னு சொன்னாங்க, 200 கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பேக் வந்து 350ன்னு சொன்னாங்க, 280க்கு கேட்டால் கொடுத்தாங்க. அப்படியே வந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செராமிக் கடை இருந்தது. அது உள்ளே பார்த்தா சூப்பராக இருந்தது. செராமிக்கு பிளேட்டு, அது மாதிரி கப்ஸு, அதுக்கப்புறமா வந்து நிறைய சூப் பவுல்ஸ், அதெல்லாம் கம்மி ரேட்லேயே இருந்தது. 30 ருபீஸ் அந்த ரேஞ்ச்லேயே இருந்தது. இதெல்லாம் வந்து 60 ருபீஸ் இந்த ட்ரே. அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. இந்த சூப் பவுலெல்லாம் வந்து 30 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இது கூட 30 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பெரிய ட்ரே வந்து 150 ருபீஸ். இந்த ஒயிட் கலர் ட்ரே வந்து 150 ருபீஸ் அந்த ட்ரே. இங்கே இருக்கிறதெல்லாம் ட்ரேஸ் வந்து 150 ருபீஸ். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இது 30 ருபீஸ் அந்த ரேஞ்சு தாங்க. அதுக்கப்புறமா 50 ருபீஸ், 60 ருபீஸ் அந்த ரேஞ்ச்லேயும் இருந்தது. இந்த ஒரு பவுல் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. அந்த டிசைனே ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருந்தது. அது ஒரு வேளை நிற்குமோ நிற்காதோன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இது வந்து 30 ருபீஸ் தான் அந்த பவுலும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே லேசர் ஷோ, அதுக்கப்புறமா பேய் வீடு, அதெல்லாம் இருக்குது. ஒரு சைடாக வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாமே கடை இங்கே இருக்குது. இது வந்து 10 ருபீஸ் கடைக்கு தான் வந்திருக்கும். இது வந்து 30 ருபீஸ். இது பாட்டில் அதெல்லாம் கடை பேர் தான் 10 ருபீஸ். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. 30 ருபீஸ், 50 ருபீஸ், 40 ருபீஸ் அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது. நிறைய இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஆனால் கம்மி ரேட்லேயும் இருக்குது. நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் 30 ருபீஸ். எரேசர் நல்லா இருந்தது, அந்த கிட்டாரில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கடையிலே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க பொருட்கள் எல்லாம். அது நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுற பேஸ்கெட்ஸ் அதெல்லாமும் நல்லா இருந்தது. இது வந்து தலைக்கு போடுற பேண்டு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக
இன்றைக்கி நாங்கள் லேட்டாக போனதுனால அதிகமாக கடைங்க எல்லாம் பார்க்க முடியல. ஒரு சில கடைங்க, ஒரு 3 கடைங்க அப்படி தான் ஏறி இறங்கணும். அதுக்கப்புறமா ரைட்ஸுக்கு போயிட்டோம். ரைட்ஸுக்கு போனதுக்குமே அங்கேயே டைம் எல்லாம் எங்களுக்கு இது ஆயிடுச்சு. லைனில் எல்லாம் நிற்க வேண்டியதாக இருந்தது. ரைட்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய கூட்டம் இருந்தது. இங்கே எல்லாம் கூட்டமே இல்லை. ரைட்ஸ் கிட்ட தான் ஃபுல் கூட்டமும் நின்றுட்டு இருந்தாங்க. லைட் செட்டிங் எல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது அந்த ரைட்ஸ் கிட்ட. இந்த வாட்டி வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை போனீங்கன்னா பாருங்கள். ரைட்ஸ் ரேட்டும் அதிகமாக இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் 70 ருபீஸ் 90 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா 100 120 150 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வந்துட்டு ராட்டினம் அதெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இன்னும் வந்து கூட்டம் மட்டும் இருக்குது இந்த சைடு மட்டும். அந்த சைடு போனோன்னா காலியாக இருந்தது. அங்கே வந்துட்டு இங்கே ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து ப்ரான் ஃப்ரை வாங்கிட்டு நான் வந்து சாப்பாடு அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து பன்னீர் மசாலாவும் அதுக்கப்புறமா வந்து புலாவும் செஞ்சு எடுத்துன்னு போயிருந்தோம். அது வந்து அங்கேயே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அந்த சைடு மட்டும் கூட்டம் நிற்குது. இது வந்து வேறு சைடு. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் அதெல்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போய் பார்த்தோன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நேப்பியர் பிரிட்ஜ் சைடு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க கோவில். அப்படியே பார்த்துட்டே வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து 10 ஓ கிளாக் வந்து வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து ட்ரெயின் நிற்குது, டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.